இன்னைக்கு பிக் பாஸ்ல பார்வதியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பர்னு விஜய் சேதுபதி பாராட்டி பேசினாரு. இங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறேன்னு நான் தெரிஞ்சுதான் செய்யறேன். என் அம்மா என்ன நினைப்பாங்க, என் ஃபேமிலி என்ன நினைப்பாங்கன்னு நான் தான் கவலைப்படணும். அவங்க கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன், மற்றவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பார்வதி சொன்னது ரொம்பவும் சரி அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பாராட்டினாரு. இன்னைக்கு எபிசோட் முடியும் போது இதையே மறுபடியும் கேமரா முன்னாடி அழுதுகிட்டே அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க பார்வதி. இங்கே நான் பிடிச்சவங்களோட தான் பழகிறேன், எனக்கு லிமிட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா கமரின் கூட சேர்ந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை அவர் மேலே சொன்னீங்க? அதாவது என்னை கட்டிப்பிடிக்க வந்தான், தொடுறதுக்கு வந்தான், பவுண்டரியை மீறிட்டான் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொன்னவங்க தானே. என் மேலே எவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வந்தாலும் நான் பேசுகிற வரைக்கும் மைண்டில் போட்டுக்காதன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியும்னு நீ இருப்ப, நானும் அப்படி தான் இருக்கேன். யார் வேணால் என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு. நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறேன், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். யாரை எப்படி என்ன சொல்லி காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே இந்த கேமுக்காக தான். வெளியே வந்தால் இதெல்லாம் தொடராது, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெசேஜ் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல கூட கமருதீன் உரிமையா பார்வதியை வாடி போடின்னு பேசிட்டு இருந்தாரு. என்ன நீ கைவிட்ட மாட்டே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க. பாரு கமருதீன் காதல் எபிசோட் அடுத்து இன்னும் அதிகமா போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் போல தோணுது. என்னவோ செய்யுங்க, ஆனா பாக்குறவங்க ரசிக்கிற மாதிரி விளையாடினா நல்லதுதான்.